இப்போ எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும், முருகப்பெருமானுக்கு 2 ஒய்ஃபு தான் அப்படின்னு. யாரா ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றவங்க எல்லாருமே ஒரு 50% 40% வந்து எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, என் கணவர் என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை வந்து அஃபேர்ல இருக்காரு, இன்னொரு பொண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ உங்களாலே ஏத்துக்க முடியல. அப்ப முருகப்பெருமானுக்கு வந்து 2 ஒய்ஃப் நீங்க எப்படி மனசு ஏத்துக்கிறீங்க? இதுதான் ஒரே ஒரு கேள்வி எனக்கு. இது வந்து தப்பான ஒரு சித்தமைப்பு. இது முருகப்பெருமானுக்கு வள்ளி மட்டும்தான் மனைவி. அது கல்யாணம் ஆச்சுன்னா கூட அது வந்து சரியான நமக்கு சான்றிதழ் இல்லை. அப்போ முருகனுக்கு வள்ளி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இது எந்த இது இந்த இந்த இது இந்த 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 விஷயத்துக்கு நம்ம ஒரு போதிய ஆதாரம் வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், நம்ம ப்ரூவும் பண்ண முடியும். அதுக்கான 2 மனைவி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஆதாரமும் இல்லை. ஓகே, அப்போ தேவயானை யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தேவயானைங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து ஒரு யானை மேலே தான் வந்து போர் செஞ்சுட்டு இருந்தார். எல்லாருமே வந்து இதை முன்னாடியே இந்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்வைக்கணும்னு இருந்தேன். என்னன்னா, இப்போ மயில் ஏறும் மண்டாவான் பாடல் எல்லாமே இருக்கு. முருகப்பெருமானுக்கு வந்து மயில் தான் வாகனமா இருக்கு. ஒரு 100-150 கிலோ ஒரு ஆளு, ஒரு அரசன், ஒரு தலைவன், அவர் வந்து மயில் மேல உட்காந்து பயணம் பண்ணாருன்னா அதை நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. மயில் வந்து ஒரு 800 கிராமோ 1 கிலோக்குள்ள தான் அந்த மயிலோட எடையே இருக்கும். முருகப்பெருமான் வந்து நம்ம எத்தனையோ காவியத்துல வந்து நம்ம படிக்க திருப்புகழ் பாடல்கள்ல கூட இருக்கு. படி அதிரவே நடந்த அருணகிரிநாதரே பாடியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே ஒரு சான்றாக நான் சொல்றேன். அவர் முருகப்பெருமான் நடந்தாருன்னா படியே அதிரும். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டா, ஒரு கம்பீரமா, ஒரு தோற்றம் உள்ள ஒரு தலைவன் அவங்க மயில் மேல எப்படி ஏறி பயணம் பண்ணி பறந்தாரு, போர் செஞ்சாருன்னு எப்படி எந்த வகையில ஞாபகம் முடியும்? இது அறிவியல் ரீதியாவே ஒரு சயின்ஸாகவும் இன்னைக்கும் வந்து எந்த சான்றுமே இல்லையே. ஒரு மயில் ஸ்கெலிட்டன்ல அந்த மயில் மேல அந்த ஸ்கெலிட்டன் உங்களுக்கு தெரியும், அந்த எலும்பு கூடு, அந்த மயில் ஒரு 100-150 கிலோ எப்படி உடம்பு தாங்கிட்டு அது பறக்கும்? முருகப்பெருமான் வந்து யானை மேலதான் போர் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த யானை வளர்ப்பு யானை பேர் தான் தேவ யானை. தெய்வம் இவர் முருகப்பெருமான் தேவ. அவர் இந்திரன் கிட்ட இருக்கிற ஒரு யானை பேர் தான் வந்து அந்த தேவ யானைங்கிற பேர். அதை வந்து மனைவியா மாத்திட்டாங்க இவங்க. எல்லாமே சித்தரமிக்கப்பட்டது தானே. யாருமே வந்து நேர்ல பார்த்தது ஆளுக்காரு இங்க ஒரு ப்ரூஃபே இல்லையே.